சோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, பாரு இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா பாருனாலே எப்பவுமே ஒரு தனித்தன்மை உண்டு. பாரு கிட்ட தனித்திறமைகள் உண்டு. பாரு எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள உண்மையா இருக்காங்க. பாரு எப்பவுமே இந்த வீட்டுக்கு ரொம்ப உண்மையா இருக்காங்க, ரொம்ப நேர்மையா இருக்காங்க. முக்கியமா பாரு யாரு கூட எல்லாம் சேர்றாங்களோ அந்த நபர்களை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா டாஸ்க்ல எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே பாரு தனித்திறமையை காமிச்சுதான் மேல வருவாங்க. ஆனா இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 7வது டாஸ்க்ல ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டாங்க ப்ரோ. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எங்க அக்கா பாரு எவ்வளவு நேர்மையான ஒரு ஆளு, கூட பழகுற ஆளை எப்பவுமே தப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 7வது டாஸ்க் அப்படிங்கிறது ஜெனரல் நாலேஜ் டாஸ்க். இதை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 7வது டாஸ்க் ஜெனரல் நாலேஜ் டாஸ்க், 8வது டாஸ்க் தான் கார் டாஸ்க். ஓகேவா? கார் டாஸ்க் பஞ்சாயத்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ 7வது டாஸ்க பத்தி இப்போ ஹாட்ஸ்டார்ல ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல அந்த டாஸ்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா உடைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டாஸ்க்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல இந்த ஜெனரல் நாலேஜ் டாஸ்க் எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு பஸ்ஸர் மாதிரி வச்சு எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் கொஸ்டின் கேட்பாரு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஓடி போய் அந்த பஸ்ஸர் அமைக்க அந்த ஆன்சரை சொல்லணும். ஆன்சர் கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்புன்னு சொல்லி உட்கார வச்சிருவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ற மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஒரு மதிப்பெண்கள் மைனஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. சாரி, மைனஸ் ஆகுமா இல்ல பிளஸ் மட்டும் தான் தெரியல. பட் ஒரு பஸ்ஸர் டாஸ்க் மாதிரி தான் வச்சிருந்தாப்ல. பட் இந்த வாட்டி கண்டிப்பா மாத்துவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டாஸ்கை மாத்திருக்காங்கன்னு சொல்றதை விட இந்த டாஸ்கை வச்சு பல பேருக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க ஒரு வழி வகுத்திருக்காப்ல. பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வழி போட்டு கொடுத்திருக்காப்ல. பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாஸ்க்ல எங்க அக்கா காமு மாமாவை ஏமாத்திட்டாங்க ப்ரோ. காமு மாமாவை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதை விட காமு மாமா முதுகுல குத்திட்டாங்க. காமு மாமா ஒரு மக்கு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அந்த மக்கு காமு மாமாவை பாருவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு பவுல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு பவுல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பவுல சென்டரா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. உங்களை சுத்தி உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப பவுல் ஒவ்வொருத்தருக்கா பாஸ் ஆகும். ஒவ்வொருத்தரா போயிட்டு அதுல இருந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் எடுக்கணும். அந்த சீட்டை எடுத்து பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஆனா இந்த வாட்டி எப்படி வச்சிருக்காங்கன்னா, கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆப்போசிட்ல இருக்க ஆட்களை பார்க்கணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இவனுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரியாது, இவன் ஒரு மக்கு பயம் இல்ல, இவனுக்கு ஆன்சரே தெரியாதுன்னா அவனை டார்கெட் பண்ணி அவனை ஆன்சர் சொல்லணும். எப்படி அவனை ஆன்சர் சொல்லணும். அவன் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டானா உங்ககிட்ட இருந்து ஒரு காயினை தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது ஆளுக்கு 10 காயின் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கையில ஒரு கோல்டன் கலர் காயின் வச்சிருக்காங்க. மேபி 10 காயின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ காயின் வச்சிருப்பீங்களா? அப்போ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா பவுல இருந்து எடுப்பீங்க. எடுத்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவை கிடையாது. நீங்க கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அவசியமே கிடையாது. அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா இவனுக்கு ஆன்சர் தெரியாதுன்னா அவனை டார்கெட் பண்ணி சொல்லிடணும். அவன் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா உங்ககிட்ட இருந்து ஒரு காயினை அவன்கிட்ட கொடுத்துடணும். எப்படி உங்ககிட்ட இருக்க ஒரு காயினை அவன்கிட்ட கொடுத்துடணும். அவன் தப்பான ஆன்சர் சொல்லிட்டா அவங்ககிட்ட இருந்து ஒரு காயின் உங்களுக்கு வந்துடும். கரெக்டா தப்பான்னு பிக் பாஸ் சொல்லுவார். ஆன்சர் கரெக்டா தப்பான்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லுவாரு. அந்த வகையில நம்ம பாருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்படி நம்ம பாருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நான் நினைச்சேன் அக்கா கண்டிப்பா வேற யாரையாச்சும் மாட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அக்கா கூடயே சுத்திட்டு இருக்க பேபியை போட்டு தள்ளுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முன்னாடியே சொன்ன மாதிரிதான், அக்காவுக்கு மேல போனோம்னா அக்கா பக்கத்துல இருக்க யாரை வேணா லாரிக்குள்ள தள்ளி விடுவாங்க. அந்த வகையில அக்காவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கொஸ்டினுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியாதோ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம காயின் ஆட்டை போட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப அக்காவுக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா, இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? அப்படி இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா மறக்காம இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீங்க கரெக்டா போடுறீங்களான்னு சொல்லி நான் செக் பண்ணோம். எவனாச்சும் கூகுள் பக்கம் போனீங்கன்னா கும்மிடுவேன். இப்பவே பல பேர் இந்த கூகுள் பக்கம் போயிருக்கான். அந்த ப்ரோமோ 10 நிமிஷம் நானும் சும்மா கூகுள் பக்கத்துல போனேன். அது வேற ஒன்று சர்ச் பண்ண போனேன். மற்றபடி நமக்கு ஆன்சர் எல்லாம் தெரியும். நான் சும்மா போனேன். ஓகேவா? சும்மா போகும்போது சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு முன்னாடி பல பேர் சர்ச் பண்ணிருப்பான் போல வருது. சும்மா அப்படியே இந்தியாவின் லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அதுக்குள்ள அந்த கொஸ்டின் சொல்றேன்னு வந்துட்டு, ஏன்டா பிக் பாஸ்ல இப்போ தான்டா கேட்டாங்க. அதுக்குள்ள எவனோ ஒருத்தங்க டைப் பண்ணி கேட்டு வச்சிருந்திருக்கான் கூகுள்ல. அது சர்டன் மேல வந்துட்டு எவனோ ஆன்சர்லாம் பார்த்து வச்சிருக்கான். சோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அப்ப அந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பல பேருக்கு ஆன்சர் தெரியாது அப்படிங்க நமக்கே தெரியும். ஒரு சில பேர் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அக்கா யாரை சூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? காமு மாமாவை சூஸ் பண்றாப்ல. காமு மாமா அங்க என்ன சொல்றாருன்னா அவரா பிரிட்ஜ்னு சொல்றாப்ல. ஐயா, தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லும் போது அவரா பிரிட்ஜுக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் என்னையா சம்பந்தம்?
அவ்ரா பிரிட்ஜ்னா என்ன, தேசிய நெடுஞ்சாலைனா என்ன, எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. இங்க உங்களுக்கு தெரியுதா பாரு எப்படி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மக்கு காமு எனக்கு தெரிஞ்சு எல்லா காயினும் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா ஏதாச்சும் சொல்லி காயின் எல்லாம் கொடுத்திருப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா மக்கு வந்து தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட பேபியை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் போல. கொஸ்டினே தேசிய நெடுஞ்சாலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்கு பயலுக்கு தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் அறிவான ஒரு ஆள் தான், ஓகேவா. அப்ப மக்கு பயல வேணுக்குனே அவ்ரா பிரிட்ஜ்னு சொல்லுது. அவ்ரா பிரிட்ஜ்னு சொல்லி ஒரு காயினத்துக்கு பாருகிட்ட கொடுத்தாச்சு. அப்ப இன்னொரு கொஸ்டின் யாரோ பிரிச்சாங்க, அது யார் கொஸ்டின் தெரியல. அதுல என்ன போட்டிருந்தா, அந்த பிளைட்ல எல்லாம் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பிளாக் பாக்ஸ்க்கான கலர் என்ன, உண்மையான கலர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ரெட்டோ இல்ல டார்க் ஆரஞ்சு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி எனக்கு தெரியணும்? இப்ப இடையில கடைசி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஒன்று பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த டைம்ல அந்த பிளாக் பாக்ஸை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்த ஒரு விஷயம் தான், இல்ல கூகுள் சொல்லி கொடுத்த விஷயம் தான். அப்ப அந்த கொஸ்டின் யாருக்கோ வந்திருக்கு, அவங்க யாரை கையை காமிச்சாங்கன்னு தெரியல. சோ இங்க பிக் பாஸ்க்கான ஊழல் தெரியுதா? சோ ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க ஆன்சர் சொல்லி காயின் வாங்கினா பரவாயில்ல. அவங்க ஆன்சர் சொல்லி காயின் வாங்கினா பரவாயில்ல. வீட்டுக்குள்ள எவனுக்கு ஆன்சர் தெரியாதோ அவனை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து காயினை பிடுங்குறாங்க. இது வந்து அப்போ ஜெனரல் நாலேஜா இல்ல மக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிற ஒரு டாஸ்கா? எனக்கு தெரிஞ்சு இதில் மக்கு யார், இதுதான் இந்த டாஸ்க்குக்கான பேரா இருக்கணும். ஜெனரல் நாலேஜ்னா நீங்க கொஸ்டினை கேட்கணும், ஆன்சர் இவங்க கொடுக்கணும். கரெக்டான ஆன்சர்னா ஒரு காயினா அவங்க வாங்கிக்கலாம். இது ஆன்சரே தெரியாம எவனே ஒருத்தனை கை காமிச்சு அவனுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து காயினை பிடுங்கும் போது ஏதோ பகல் கொள்ள மாதிரி இருக்குப்பா. எங்க அண்ணுக்கு பகல் கொள்ள மாதிரி தருது. அப்ப அந்த இதுல அரோரா வந்து நிறைய வின் பண்ணிருப்பாங்க போல, அவங்க காயின் நிறைய சேர்த்து வச்சிருங்க. இப்ப பார்க்கும்போது 12-13 காயின் அவங்க கையில இருக்குது. சோ அரோரா தான் இந்த டாஸ்க்ல வின்னும் பண்றாங்க. அரோரா தான் இந்த டாஸ்க்ல வின்னும் பண்றாங்க. அதை காலையில பேசியிருப்பேன், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏன்னா அரோராக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகமாவே இருக்கு. நான் கவனிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பயங்கரமா பேசுது. நாலேஜ் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு அதிகமாவே இருக்கு. நம்ம தான் ஏதோ நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை போட்டு கிண்டல் பண்றோம், விளையாட்டா போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த பொண்ணு நம்மளை விட ஒரு படி மேலதான் இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரோ. இதுல நிறைய பேர் வந்து உலக உத்தமி அரோரான்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்ககிட்ட தான் இது. அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஜெனரல் நாலேஜ்ல 5% கூட ஒன்ட்ட இருக்காது. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அங்க வர்ற கொஸ்டின்ல பாதி உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, கண்டிப்பா தெரியாது, ஓகேவா. அந்த வகையில் அரோரா அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2வது பாரு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வந்து அரோரா, 2வது பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருக்கும் கொஞ்சம் தெரியும், பாருக்குமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும். நான் கவனிச்ச வரைக்கும் பாருமே நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயம் தெரியாதுன்னா அதுக்கு யாருக்கிட்ட ஆன்சர் இருக்கோ அவங்க கிட்ட போய் கூச்சப்படாம கேட்டுருவாங்க, இது என்ன, எதனால இந்த ஆன்சரு, ஓ இப்படியா, ஓ இது அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அந்த வகையில பாருமே கொஞ்சம் கிரேட் தான். அப்போ பாரு வந்து 2வதா வந்திருக்கதா சொல்றாங்க. சொல்ல முடியாது, இந்த டாஸ்க்ல காம்பு மாமாவே வினோத்தை மட்டும் கை காமிச்சு காயினை பிடுங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது மேபி வினோத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வினோத்தை டவுன் பண்ண விரும்பல. மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினா இருக்கும்போது வினோத் அவர்களுக்கு கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. காமு மாமா வேனுக்குன்னே காயின் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பட் தெரியல, சில கொஸ்டின் கண்டிப்பா சுபிக்ஷா மாட்டே வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மாட்ட வாய்ப்பு இருக்கு ப்ரோ, நிறைய பேர் மாட்ட வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில இந்த டாஸ்க் வந்து ஜெனரல் நாலேஜ் டாஸ்க் கிடையாது. இந்த டாஸ்க் வந்து இதில் மக்கு யார், அதுதான் இந்த டாஸ்க்கான பேர், ஓகேவா. அந்த வகையில இதுல அரோரா வின் பண்ணி பயங்கரமான பாயிண்ட்ஸ் எடுத்து மேல வந்து அது மூலமா தான் இப்ப இந்த டிக்கெட் ஃபினாலேயே தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த டாஸ்க்ல மட்டும் அவங்க லைட்டா கோட்டை விட்டுருந்தா கூட டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த டாஸ்க்ல மாசா பெர்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் ஃபினாலேயோட கடைசி டாஸ்க், அதாவது அந்த கார் டாஸ்க்லயுமே மாசா பெர்ஃபார்ம் பண்ணனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிருக்குது. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அவன் மாத்தி கை காமிச்சு காயினை உருட்டிட்டே இருக்க போறானு. எத்தனை கொஸ்டின் இருக்கும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கொஸ்டின்லாம் இருந்தா இவ்வளவு காயின் கிடைச்சிருக்காது. ஐ திங்க் ஒரு 15-20 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 கொஸ்டின் இருக்கும், மாத்தி சுத்தி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சுத்தி வரும்னு நினைக்கிறேன். மேபி 18 கொஸ்டின் இருக்கலாம் ப்ரோ. வீட்டுக்கு 9 பேர் இருக்காங்களே, 18 கொஸ்டின் இருக்கும். அப்ப 2 ரவுண்டு கரெக்டா சுத்தி வரும். அப்ப 2 ரவுண்டு கரெக்டா சுத்தி வந்துச்சுன்னா எல்லாரும் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, மாத்தி கரெக்டா வந்திருக்கும். அப்ப 18 கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே இந்த ஒரு நபருக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகம் ப்ரோ, நான் கவனிச்சது இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா இந்த ஒரு நபருக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்குன்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கார் டாஸ்க்கு அடுத்த வீடியோல வரேன்.